அருமைக்குரியவர்களே, எல்லோரும் குர்பானி கொடுப்போம். குர்பானினாலே ஒரு பெரிய பெரிய பணக்கார கோடீஸ்வரர் கொடுக்க வேண்டியது நமக்கு சம்பந்தம் நினைக்காதீங்க. நம்மளால வருஷத்துக்கு ஒரு 2500 அல்லாஹ் தீனுக்கான குர்பானி செய்ய முடியாதா? இந்த குர்பானி கொடுப்பதும் ஒரு தியாகத்தின் அடையாளம். அதுதான் தியாகம் என்பதே குர்பான். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் குர்பானி ஆட்டி அறுக்கின்றீர்களே, மாட்டி அறுக்கின்றீர்களே, அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சமும் தியாக உணர்வும் தான் அல்லாஹ்வை போய் சேரும். அல்லாஹ் சொல்றான். அருமைக்குரியவர்களே, அந்த தியாக உணர்வோடு குர்பானி கொடுப்போம். 2000 செலவுன்னு பார்க்க வேண்டாம், குர்பானியை கொடுங்க. குர்பானி எல்லாரும் கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வலியுறுத்துவோம். ஆகவே தியாகம் என்பதே குர்பான். அந்த குர்பானை அல்லாஹ் தியாகம் செஞ்சு, அந்த குர்பானை அல்லாஹ் கபூல் செஞ்சு, நாம் இன்னும் அல்லாஹ் தீனுக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பான். அந்த எண்ணத்தோட சேரும் பாருங்க, அந்த எண்ணம் தான் அல்லாஹ்ட்ட போய் சேரும். தியாகம் செய்வேன், அல்லாஹ் தீனுக்கான தியாகம் செய்வேன், அல்லாஹ் தீனுக்கான இறைச்சத்தோடு இருப்பேன் என்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அல்லாஹ்வை போய் சேரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான்.